வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்னோட ரமதான் ப்ரிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரமதான் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுருவோம். ஏன்னா ஃபாஸ்டிங் டைமில் எல்லா ஒர்க்ஸும் பண்ண முடியாது, டயர்டாக இருக்கும் அதனால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரோசரி ஷாப்பிங் தான். சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். பிகாஸ் 1 மந்த் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் வாங்கிடுவோம். ஸோ ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே வாங்கி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வாஷிங் தான். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸு, பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர்ஸு, டோர் மேட்ஸு, அப்புறம் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு. ஷாப்பிங்கும் க்ளீனிங்கும் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. அது முடிஞ்சாலே பாதி ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். அப்படியே வீடையும் நல்லா ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்புறம் வந்து மசாலா பவுடர்ஸ் அரைச்சி வைப்போம். கரம் மசாலா பவுடர் அரைச்சிருவோம். அப்புறம் சாம்பார் பொடி, மிளகாத்தூள் அதெல்லாம் அரைப்போம். ஸோ இது வந்து கரம் மசாலா பவுடரும், சாம்பார் பொடியும், மிளகாத்தூள்லாம் முன்னாடியே இருந்துச்சு அதனால் அரைக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து பால் வந்து ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சிட்ருக்கேன், மில்க் க்யூப்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஜூஸு, மில்க் ஷேக்ஸ்க்கு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு தான். ஸோ பால் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் இது ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சரும் கார்லிக்கும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படியும் டெய்லியும் நிறைய தேவைப்படும். ஸோ முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால பண்ணி வச்சுருவோம் எப்போவுமே. ஸோ இஞ்சி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 110, 120 கிராம் இருக்கும். இஞ்சியை விட கொஞ்சம் பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுப்போம். அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா எடுக்கிறப்போ எவ்வளோ க்யூப் வேணுமோ அவ்வளோ க்யூப் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால தான். இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம் கொஞ்ச நேரம். நெக்ஸ்ட் வந்து பாதாம் சர்பத் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 100 கிராம்ஸ் பாதாம் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ 1/2 kg சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை கூட 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சுகரும் இந்த தண்ணியும் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். எனக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு இந்த கன்சிஸ்டன்சி வரக்கு. ஸ்டவ்வுக்கு தகுந்த மாதிரி டைம் கொஞ்சம் வேரி ஆகலாம். இதுதான் கன்சிஸ்டன்சி. தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, தண்ணி விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, மிக்ஸ் பண்ணிகிட்டே ஆட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே கன்சிஸ்டன்சியில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து 3/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்க போகிறேன், காடமம் பவுடர். உங்களுக்கு வந்து ஏலக்காய் ஸ்மெல் வந்து ஸ்ட்ராங்காக வேண்டாம் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஓவர் நைட் இதை வந்து ஆற விட்டுட்டேன். நல்லா கூலாகணும். ஸ்நாக்ஸோ கிரேவிஸோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுக்கிறோம். கூடவே க்ரீன் பீஸும் பலாப்பழ கொட்டையும் இருக்குது. இப்போ வந்து நம்ம வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எடுத்துட்டேன். ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், நான் வந்து ஓவர் நைட் வச்சுருந்தேன், நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஜிப்லாக் கவர்லேயோ ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நெருக்கி வைக்க வேணாம், அப்புறம் எடுக்கிறப்போ உங்களுக்கு கஷ்டமாயிரும். சமோசா ஷீட்ஸ் பண்ணுறதுக்காக மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சமோசா ஷீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். நம்ம வச்சுருந்த மில்க் க்யூப்ஸ் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நாளைக்கெலாம் வைக்க முடியாது, 3 டேஸ் வச்சிருக்கேன் நான். 3 டேஸ் 4 டேஸ் வைப்பேன், அதுக்கு மேலே வச்சா வந்து நல்லா இருக்காது.
இஃப்தார் டைமில் அதாவது ஃபாஸ்ட் பிரேக் பண்ணும்போது ஒரு ஜூஸோ மில்க் ஷேக்கோ குடிப்போம். ஸோ மில்க் ஷேக்ஸ்லலாம் இந்த மில்க் க்யூப்ஸ் போட்டுக்கிட்டோம்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் மில்க் ஷேக்கு. நான் வீட்டில் பண்ணுற மில்க் ஷேக்ஸ்லலாம் எப்படியும் நான் வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக இது போட்டுப்பேன். நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்ம பாதாம் சர்பத்துக்கான சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓவர் நைட் வச்சுருந்தேன். இப்போ வந்து பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை அப்படியே 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 லிட்டர் கிடச்சிருக்கு. 1/2 லிட்டரையும் 2 பாட்டில்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். 1 மந்த்க்கு நல்லாயிருக்கும் அப்படியே. இப்போ பாதாம் ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்மளோட சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சம்மர் டைம்ஸில் இப்படி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து குடிச்சிக்கலாம். அண்ட் ஹெல்த்தி கூட ரொம்ப. வந்து மில்க் கூடயும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அதே மாதிரி தான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சிரப் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.